பிரபல தாதா தாவூத் இப்ராஹிமின் நெருங்கிய கூட்டாளியான சலீம் டோலா இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். இந்தியாவில் அரங்கேறிய பல பயங்கரவாத அசம்பாவிதங்களுக்கு முக்கிய மூளையாக செயல்பட்டவர் சிக்கியது எப்படி? போலீஸ் கான்ஸ்டபிளின் மகனாக பிறந்து மும்பை தெருக்களில் சிறு சிறு குற்றங்களில் தொடங்கி சர்வதேச அளவில் போதைப் பொருள் சப்ளை செய்து அதில் பல பயங்கரவாத சம்பவங்களிலும் ஈடுபட்டு முக்கிய புள்ளியாக இருப்பவர் தாதா தாவூத் இப்ராஹிம். இந்தியாவை உலுக்கிய 1993 தொடர் குண்டுவெடிப்பின் முக்கிய குற்றவாளியும் இவர்தான். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய புலனாய்வு அமைப்புகளின் கையில் சிக்காமல் பாகிஸ்தானின் கராச்சியில் பதுங்கி இருப்பதாக கூறப்படும் மோஸ்ட் வாண்டட் குற்றவாளியான தாவூத்தின் நெருங்கிய கூட்டாளிதான் சலீம் டோலா. துருக்கியில் போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தை கட்டி காத்து தாதா தாவூத் இப்ராஹிமின் ரைட் ஹேண்டாக பார்க்கப்படும் சலீம் டோலா நீண்டகால தேடுதலுக்கு பின் சிக்கியது எப்படி? மும்பையின் பைக்குல்லா பகுதியில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த சலீம் டோலா இளம் வயதிலேயே பாதை மாறி குற்றச்செயலில் ஈடுபட்டு வந்தார். தாதா தாவூத் இப்ராஹிமின் வலதுகரமான தாதா சோட்டா ஷக்கீலுடன் பழக்கம் ஏற்பட்டு சோட்டா ஷக்கீல் மூலமாகவே தாவூத் இப்ராஹிமின் டி கம்பெனிக்குள் சலீம் டோலா நுழைந்தார். ஆரம்பத்தில் குட்கா மற்றும் புகையிலை கடத்தலில் தாவூத்துக்கு உதவியாக இருந்த இவர் தனது விசுவாசத்தால் மிக விரைவிலேயே தாவூத்தின் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக மாறினார். அப்போதுதான் தாவூத் பாகிஸ்தானுக்கு தப்பியோடிய பிறகு அவரது சர்வதேச போதைப்பொருள் வர்த்தகத்தை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு சலீம் டோலாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதில் பல சர்வதேச லீடர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு பண்ணாத அட்டூழியங்களில் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது. இதனிடையேதான் மும்பையில் 100 கிலோ பென்டானில் போதைப் பொருளுடன் சிக்கி சலீம் டோலா சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளிவந்து வெளிநாட்டுக்கு தப்பினார். அங்கிருந்தபடியே இந்தியா, துபாய் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளை இணைக்கும் பிரம்மாண்டமான போதைப்பொருள் சிண்டிகேட்டை உருவாக்கி மெகா குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தார். இதனால் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக துருக்கியில் பதுங்கியிருந்தவரை எப்படியாவது தூக்கியாக வேண்டும் என நீண்ட காலமாக இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு போராடி வந்தது. இறுதியாக துருக்கி காவல்துறையின் உதவியுடன் துல்லியமாக நோட்டமிட்டு சலீம் டோலாவின் நடமாட்டத்தை கண்காணித்து அதிரடியாக தற்போது அவரை கைது செய்தனர். பின்னர் துருக்கியிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட சலீம் டோலாவை டெல்லியில் உள்ள போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சலீம் டோலா பிடிபட்டிருப்பது தாவூத் இப்ராஹிமின் டி கம்பெனிக்கு விழுந்த மிகப்பெரிய அடியாக கருதப்படும் நிலையில் டெல்லி விசாரணைக்கு பிறகு மும்பை குற்றப்பிரிவு போலீசாரும் இவரை காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். அதில் தாதா தாவூத் இப்ராஹிமின் வெளிவராத பின்னணியும் வெட்ட வெளிச்சமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இன்டர்போல் உதவியுடன் டோலாவின் மகன் தாகீர், மருமகன் முஸ்தபா முகமது குப்பாவாலா ஆகியோரை ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து அதிகாரிகள் நாடு கடத்தி டோலாவின் வலையமைப்பை பலவீனப்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது.